எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். டென்ட் அஷ்யூர் பேஸ்டோட விலை டிபி ரேட் எவ்வளவு? எம்ஆர்பி 85 ரூபா, டிபி வந்து 72 ரூபான்னு நினைக்கிறேன். இப்போ ஆஃபர் கொடுத்ததுனால இப்போதைக்கு நமக்கு கையில வந்து 67 ரூபாய்க்கு கிடைக்குது. டிபி ரேட் இப்போ ஒரு பேஸ்டோட விலை எவ்வளவு? 67 ரூபா, டிபி ரேட் 67 ரூபா. நம்ம 60 பிபில வாங்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பேஸ்ட் அதே 67 ரூபா 60 பிபில வாங்குறோம் அப்படின்னா 4 மாசத்துக்கு அப்புறம் நமக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு பேஸ்டோட விலை 50 ரூபாய்க்கு கிடைக்குது. அதுவே 100 பிபி கன்சிஸ்டன்சில வாங்குறீங்கன்னா 4 மாசத்துக்கு அப்புறம் அந்த ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி பெனிஃபிட் அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட்டி கழிச்சு பார்த்தா நம்ம கொடுத்த காசுல நமக்கு எவ்வளவு ஆக்சுவலா நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம்னு பார்த்தா 35 ரூபா தான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். ஹவு இட்ஸ் பாசிபிள்? நீங்க மண்டையை பிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னடா, அதாவது இங்க மக்கள் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்குங்க உலகத்துல எல்லாத்தோட சைக்காலஜி என்ன தெரியுமா? இப்போதைக்கு நம்ம காசு எவ்வளவு கொடுக்குறோம், இப்போதைக்கு நம்ம காசு அங்க லைஃப் லாங் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். லைஃப் லாங் நம்ம வந்து சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட், பிரஷ் நம்ம இத்தனை வருஷமா நம்ம கடைகள்ல வாங்கிட்டு இருக்கோம். எஸ்ஆர்னோ பல வருஷமா வாங்கிட்டு இருக்கோம். எவ்வளவு காசு நமக்கு கொடுத்துருப்போம், அதெல்லாம் நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா அப்படியே வாயை பொழந்துருவோம். இவ்வளவு காசா, இதுக்கு இவ்வளவு காசு செலவு பண்ணிருப்பான்னு யோசிப்போம். ஆனா நம்ம ஒவ்வொரு டைமும் சின்ன சின்ன அமௌண்ட்டா கொடுக்கும்போது நம்ம அதை கணக்கு வச்சுக்கிறதே இல்லை. இப்பயுமே வெஸ்டேஜ்ல நீங்க இவ்வளவு வெறும் 4 மாசம் நீங்க வந்து 100 பிபி பண்ணாவே இவ்வளவு பெனிஃபிட் இருக்குன்னு சொல்றோம். ஓகேவா? ஆனா எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? நீங்க 3000 ரூபான்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து வருது 3500 ரூபான்னு போட்டீங்கன்னா அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் பர்சன்டேஜும் அதிகமாகும், உங்களுக்கு கமிஷனும் அதிகமாகும். அதுக்கேற்ற மாதிரி அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 38%ல 100 பிபி பண்ணீங்கன்னா 38% உங்களுக்கு லாபம் இருக்குங்கிறது தான் கணக்கு. ஓகேங்களா? நீங்க அதை உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அதுவும் அதிகமாகும். உங்களுக்கு எப்படி இருந்தாலும் டிஸ்கவுண்ட்டுங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பாதிக்கு பாதிங்க, 38% கூட விடுங்க. நீங்க எப்படி பார்த்தாலும் பாதிக்கு பாதி உங்களுக்கு இங்க டிஸ்கவுண்ட் இருக்கா இல்லையா? உங்களால அது ஃபீல் பண்ண முடியுதா இல்லையா? 100 பிவி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்கு. ஏங்க நம்ம சம்பாதிக்கிற காசுல வெஸ்டேஜ் விடுங்க, வெஸ்டேஜ் அந்த பக்கம் எடுத்து வைங்க ஒரு நிமிஷம். நம்ம உண்மையாலும் சம்பாதிக்கிற காசுல பாதி எல்லா காசுமே கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல, மல்லிகை கடையில, அண்ணாச்சி கடையில, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல தானே கொடுக்குறோம். எத்தனை பேர் நீங்க சம்பாதிக்கிற காசெல்லாம் அப்படியே சேர்த்து அப்படியே வந்து பேங்க்லயோ இல்ல பீரோலயோ வச்சிருக்கீங்க. சம்பாதிக்கிற காசு எங்க போகுதுன்னே நமக்கு தெரியறது இல்லை. எத்தனை பேர் வந்து அதெல்லாம் நோட்டு போட்டு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எழுதுறீங்க? யோசிச்சு பாருங்க. கணக்கே தெரியாது. நம்ம பாட்டு கொடுத்துக்கிட்டே இருப்போம், எங்க போகுதுன்னே தெரியாது. கட்டுங்களா போயிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி நினைச்சுக்கிட்டு வெஸ்டேஜ்ல நீங்க பொருளை மாசம் மாசம் இங்க வாங்க போறோம். இங்க வாங்கும்போது மட்டும் நம்ம ஊன்னு நம்ம யோசிக்கிறோம். ஊன்னு யோசிச்சுக்கிட்டு நம்ம ஏதோ புத்திசாலி மாதிரி நம்ம வந்து இங்க வந்து கணக்கு போடுறோம். எங்க காசு நம்ம டைரக்டா ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு மாசமும் கொடுக்கும்போது ஒவ்வொரு பொருளையும் எம்ஆர்பி ரேட், டிபி ரேட்டை பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரின்னு நமக்கு தோணும். ஆனா அது உண்மை இல்லைங்க. இது வந்து பிளான். இங்க வந்து பிளான் போட்டு வச்சிருக்காங்க. ஓகேவா? அப்ப பிளான் இருக்கு. இங்க வந்து இவ்வளவு பெரிய இன்கம் வாய்ப்பு இருக்குங்கும் போது அதுக்காக நம்ம அதிகமா கொடுக்குறோமா? இவங்களுக்கு நம்ம கொடுக்குற காசை நமக்கு பிரிச்சு கொடுத்துட்றாங்க, அதுல நமக்கு என்ன லாபம் இருக்குன்னு நம்ம நிறைய பேர் யோசிக்கிறோம். ஏங்க உண்மையா நம்ம பிராக்டிகலா இவ்வளவு விஷயங்கள் இல்லாம இத்தனை பேர் இந்த பிசினஸ்ல நிப்பாங்களா? நம்ம மட்டும் தான் இங்க புத்திசாலியா? நம்ம இப்படி யோசிச்சுக்கிட்டு இந்த பிசினஸ் பண்ணாம இல்ல இந்த பொருளை வாங்காம இருக்கிறதுனால நம்ம மட்டும் தான் புத்திசாலியா? நீங்க ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பேர் இங்க வாங்குறாங்க. அப்ப இந்த விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சதுனாலதான் வாங்குறாங்க. 4 மாசம் வாங்குறாங்க. ஒரு கன்சிஸ்டன்சி சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த மாசத்துல இருந்து வெஸ்டேஜ் பொருளை வாங்குறதே விட்டுறாங்க. ஏதோ 4 மாசம் நீங்க கஷ்டப்பட்டு உங்க சம்பாதிச்ச காசெல்லாம் வெஸ்டேஜ்ல வந்து போட்டுட்டு நீங்க போற மாதிரி. இல்ல ஒரு கன்சிஸ்டன்சி சைக்கிளை பண்ணி முடிச்ச உடனே அதுக்கப்புறம் அப்பாடான்னு விட்டுட்டு திரும்ப பழைய கடைக்கே போயிடுறாங்க. இல்ல வந்து விட்டுட்டு என்ன பண்றாங்கன்னே தெரியல. ஏதோ வந்து வெஸ்டேஜுக்காக மாசம் மாசம் இதுக்காகவே பொருளை வாங்கி சும்மா மூலையில வச்சிருக்கிற மாதிரி. ஏதாவது பொருள் உங்க வீட்டுல சும்மா இருக்கா? உங்க வீட்டுல ஏதாவது ஒரு பொருள் வந்து யூஸ் பண்ணாம வாங்கி வச்சுட்டு வேற ஏதாவது கடையில வேற ஏதாவது பொருளை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இல்லையே. ஏங்க பாதிக்கு பாதி காசு கொடுக்குற காசுல நமக்கு இவ்வளவு ரிட்டர்ன்னு சொல்லிடுறேன். நம்ம பொருள் மோசமான பொருளா, லோ குவாலிட்டி பொருளா, அமேசிங்கான பொருள், அவ்வளவு சூப்பரான பொருள். நம்ம வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க. நம்ம சின்ன சின்ன இப்ப பாருங்க, நம்மளோட வாழ்நாள் ஆயுசுங்கிறதே குறைஞ்சிருச்சு. ஆவரேஜ் ஆயுசுங்கிறதே குறைஞ்சிருச்சு. வெறும் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து டெக்னாலஜி வளர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பல ஆயிரம் காலமா இது மனிதர்கள் உயிரோட உலகத்துல வாழ்ந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காங்க. இப்ப டெக்னாலஜி வந்து இந்த மாதிரி வந்து கலப்படம் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி மற்ற பொருட்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் ப்ரிசர்வேட்டிவ் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கலப்படமான பொருட்கள் செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட் இந்த மாதிரி வந்து ஃபாஸ்ட் ஃபுட் வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட ஆயுசுங்கிறதே பாருங்க 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆவரேஜ் ஏஜ் 100. 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா அது 80 மாறிச்சு. இப்ப 60 தொட்டாவே 60 வயசா அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாங்க. இதுக்கப்புறம் போனா 40 தாண்டுமானே தெரியாது. எதனால? சின்ன சின்ன பேஸ்ட் காலையில எந்திரிச்சோன்னு பேஸ்ட் வளர்க்குறோம், பேஸ்ட்டை போடுறோம், குவாலிட்டி லோவா இருக்கு. அது நம்ம டைரக்டா நம்ம வயிற்றுக்குள்ள போகுது, நம்ம வயிறு காலியா இருக்கு, அது அப்படியே அப்சர்வ் பண்ணும். அதுலயே நம்மளோட உடம்பு எல்லாமே டேமேஜ் ஆகுது. லோ லோ குவாலிட்டி ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்றோம், நம்ம ஸ்கின்னு பாதிக்குது. சோப்பு எதை பத்திலாம் கவலையே படுறது இல்லை. கட்டுங்களா குவாலிட்டியான பொருளை வாங்கி யூஸ் பண்ணாதானே நமக்கு தெரியும் குவாலிட்டியான பொருள். அது இல்லாம எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. மாசம் மாசம் தொடர்ந்து நான்லாம் வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ண 2வது மாசத்துல 100 பிவி கன்சன்சி பண்ண ஆரம்பிச்சுங்க.
இன்னைக்கு வரைக்கும் 100 பிவி கன்சன்சி நான் பண்ணிட்டே இருக்கேன். எந்த மாசமும் கேப் விட்டதே இல்ல. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பர்ச்சேஸ்ங்கிறது வேற, பிசினஸ்ங்கிறது வேற. குவாலிட்டியான பொருள் கிடைக்குது. எவ்வளவு பொருள் இருக்குன்னு பாருங்க. வைட் ரேஞ்ச் ஆஃப் நமக்கு வந்து இயற்கை விவசாய உரம் இருக்கு. பியூட்டி ரிலேட்டடா எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கு. ஹெல்த் சப்ளிமெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. எல்லாம் எத்தனை கேட்டகரி இருக்குன்னு பாருங்க. லேடிஸ்க்கு எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. மென்ஸ்க்கு வந்து சேவிங் ஜெல்ல இருந்து எல்லாமே இருக்கு. எத்தனை இருக்கு வாங்குறதுக்கே பொருளே இல்லை, நான் என்னத்த வாங்குறது அப்படிங்கிறாங்க ஒரு சிலர். 100 பிவி 4 மாசம் பண்ணி முடிச்சதுக்கும் அப்பாடா ஏதோ வந்து மலை ஏறி முடிச்ச மாதிரி அப்படியே டிராப் பண்ணிட்டு போயிடுறாங்க பல பேர். 100 பிவி பண்றதுக்கு பண்ணி முடிச்சு 4 மாசம் பண்ணி முடிச்சு 2500 கூப்பன் வாங்கிட்டு வாங்கினா போதும்னு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. அப்புறம் எப்படிங்க நம்ம இதெல்லாம் புரியாம நம்ம பண்றோம்னு அர்த்தம். எவ்வளவு இருக்கு விஷயங்கள். தயவு செஞ்சு இன்னும் யாராவது வந்து இந்த மாசத்துல பர்ச்சேஸ் பண்ணல, இல்ல வந்து இன்னும் கன்சிஸ்டன்சி ஆரம்பிக்கலைன்னா இன்னும் 2 நாள் இருக்கு. இன்னைக்கு எத்தனாம் தேதி? 10ஆம் தேதி தான். நாளைக்கு 11, 12 இன்னும் 2 நாள் இருக்கு. யாராவது இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு தாங்க லாபம். குவாலிட்டியான பொருளை யூஸ் பண்றீங்க. உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. வீட்டுல நம்ம யூஸ் பண்ற பாத்ரூம் கிளீன் பண்றதுல இருந்து ஃப்ளோர் கிளீன் பண்றது வரைக்கும் எல்லாத்துலயுமே குவாலிட்டின்னு எதுக்குங்க இருக்கு? ஏதாவது ஒரு குவாலிட்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அப்புறம் என்ன ஒரு இதுக்கு எதுக்கு அப்புறம் குவாலிட்டின்னு இருக்கு? அப்ப எதுக்கு நம்ம நல்ல குவாலிட்டி கெட்ட குவாலிட்டின்னு இருக்கு? இப்ப நல்ல கெட்ட குவாலிட்டி பண்ணா ஏதாவது ஒரு பேக் ஃபயர் வரப்போகுதுன்னு தெரியுது இல்ல? அதை பத்தி நம்ம கவலையப்படாம இருந்தா அப்புறம் என்ன அர்த்தம்? யோசிச்சு பாருங்க. இப்ப வெஸ்டேஜ்ல இருக்கிற பொருள் எல்லாமே குவாலிட்டி. 18 வருஷமா கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கம்பெனிக்கு வந்து மக்கள் மேல ஒரு நல்ல ஒரு அக்கறை இருக்குங்க. கம்பெனி ஏதாவது ஒரு பொருள் எல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. அவங்க கம்பெனி பேர் கெட்டு போயிடும். அவங்களோட டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பிரச்சனை வந்துடும். அவங்க வந்து சும்மா 10ஓட 11 நார்மல் ட்ரெடிஷனல் கம்பெனி கிடையாது. சும்மா வந்து டெஸ்டே பண்ணாம ஏதோ ஒரு பொருளை லான்ச் பண்ணுமே லான்ச் பண்ண மாட்டாங்க. ஒரு பொருளை லான்ச் பண்ணணும்னா ஏகப்பட்ட ரிசர்ச், பல டைம் டெஸ்ட் பண்ணி, ஒரு சில நம்ம இப்ப இன்னைக்கு ஒரு பொருள் ரிலீஸ் பண்றாங்கன்னா அந்த பொருளை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதை வந்து டிசைன் பண்ணி லான்ச், அதை டெஸ்ட் பண்ணி, அந்த டெஸ்ட் 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் வெயிட் பண்ணி அது என்ன ஏதாவது ரியாக்ஷன் கொடுக்குதா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரியாக்ட் பண்றாங்க. நேத்து அந்த பொருளை கண்டுபிடிச்சு இன்னைக்கு இந்த பொருளை லான்ச் பண்ணலைங்க. அந்தந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த பொருளுக்கு எவ்வளவு நாள் வெயிட் பண்ணுமோ வெயிட் பண்ணி பக்காவா லான்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சும்மா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இதுன்னு. யோசிச்சு பாருங்க. கரெக்ட்டுங்களா? நம்ம நினைக்கிறது தான் கரெக்ட், நம்ம யோசிக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னா நம்ம இன்னும் எப்பயோ வாழ்க்கையில முன்னேறி இருப்போமே. எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரி தான் நாங்க வாழ்க்கையில நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் ஏங்க நம்ம இன்னும் முன்னேறாம இருக்கோம்? நம்ம நினைக்கிறது தான் சரி அப்படின்னா நம்ம இன்னும் முன்னேறி இருக்கணுமே. அப்ப வெஸ்டேஜ் நீங்க பண்ண வேணாம், 100 பிவி பண்ண வேணாம், கன்சன்சி பண்ண வேணாம்னு நினைக்கிறீங்க. அப்ப அது சரியா? நம்ம நினைக்கிறதெல்லாம் சரியா? அப்போ ஒருத்தர் வந்து சொல்லி கொடுத்தாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னா அப்புறம் என்னங்க பண்றது? யோசிச்சு பாருங்க. நீங்க தான் சிந்திக்கணும். ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க.